ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்களில், அதாவது பூஜை அறைக்கு இணையாக இருக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சமையலறை தான். அந்த சமையலறை பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி எந்த இடத்துல அமையணும், அந்த சமையலறையில் உள்ள பொருட்களை நம்ம எவ்வாறு எந்த திசையில் வைக்கணும், சமையலறையில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நுழையும் பொழுதே பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து கொண்டு நம்ம நுழையும் பொழுது வீட்டில் எப்பொழுதுமே செல்வ சேரும், மகிழ்ச்சியும் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். இதெல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு சமையலறையை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கவனிக்காமல் சுத்தபத்தமாக வைத்து கொள்ளாமல் இருந்தோம்னா நம்ம கடைசி வரை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இருக்கின்ற இடம் சின்ன இடமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதற்கென்று நம்ம முறைப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கூட அது நல்லபடியாக இருக்கும். சின்ன இடமா இருந்தாலும் அதை நம்ம சுத்தமாக வைத்து கொள்ளும்போது தான் மிகவும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக வீடு கட்டுறோம் அப்படின்ட்டு நம்ம கட்ட ஆரம்பிச்சிட மாட்டோம். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி அமைக்கப்பட்ட ஒரு வீட்டில் தான் நிம்மதி, அன்பு, செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும். எந்த இடத்தில் எதை வைக்க வேண்டும் என சரியாக தெரிந்து கொண்டு அமைப்பதால் வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றல்களுமே நிறைந்திருக்கும். பஞ்சபூதங்களின் ஆற்றல்கள் சம அளவில் நிறைந்திருப்பதனால தான் அது ஒருவரின் வாழ்க்கையை பல மாற்றங்களில் தருகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரம் இவ்வாறான நேர்மறை ஆற்றல்களை தக்க வைத்து கொள்ளாத அளவுக்கு அவங்க பாட்டுக்கு வீடு கட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் பிரச்சனையில் உண்டு பண்ணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாது, நிறைய துன்பங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் வரும், கடன் ஏற்பட்டு அப்படியே அந்த வீடே அவங்க கெட்டின வீட்லேயே அவங்க இருக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா பல துன்பங்கள் அது ஏற்படுத்தி விடும். அதற்கு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெளிவுடனும் இறைபக்தி நிறைந்ததாகவும் செய்யும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு நன்மைகள் ஏற்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றே நம்ம கெட்டியிருக்க அந்த வீட்டில் சமையலறையை எவ்வாறு நம்ம பேணி பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை அறையிலையும் சமையலறையிலையும் முக்கியத்துவம் கொடுத்து சுத்தமாகவும் எந்தெந்த திசையில் அந்த ஃபோட்டோக்களையும் சரி, சமையல் பாத்திரங்கள், அடுப்பு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதற்கென்று ஒரு திசை இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஆற்றல்களை நம்ம தக்க வைத்து கொள்ளணும்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம முறைப்படி கடைபிடிக்கும் பொழுது தான் அது தக்க வைக்க முடியும். சுத்தமாக இல்லை, அதாவது இப்போ நல்ல வீட்டை பளிச்சுன்னு நம்ம வச்சுருக்கோம், சுத்தமாக வச்சுருக்கோம்னா வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே நமக்குள்ளே மன ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு குளிர்ச்சி ஏற்படும். வீட்டை சுத்தம் பண்ணாமல் ஒரு வாரம் நம்ம பெருக்குவது கிடையாது, துணியெல்லாம் அங்கங்கே கண்டமானிக்கு போட்டிருக்கோம். இப்படிலாம் இருந்தோம்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு எதிர்வினை எண்ணம் தான் தோன்றும். வெளியே அவ்வளவு வேலைக்கு போயிட்டு ஏதாவது அங்கே நிறைய சவால்களை சந்தித்து கொண்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும். வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவ்வாறான சூழ்நிலைகள் நமக்கு என்ன பண்ணும்? அப்போ அந்த வீடை எந்த அளவுக்கு நம்ம பேணி வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நாம் நலமுடன் வாழ முடியும் அப்படிங்கிறது தான். சமையலறையை எவ்வாறு நம்ம பராமரிப்பது, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே வைப்பது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம். காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா இப்பொழுதெல்லாம் முதலில் நாம் செல்லக்கூடிய அறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சமையல் அறையாகத்தான் இருக்கும். பள்ளிக்கூட பிள்ளைகளை கிளப்பி விடுவது, வேலைக்கு செல்லும் நபர்களை அனுப்பி வைப்பது என்பது எல்லா வேலைகளுமே பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியதுக்கு முதல்ல நம்ம சமைக்க வேண்டியிருக்கிறது. இதனால் சமையல் அறைக்கு சென்று அரிசி பருப்புகளை எல்லாம் ஊற வைத்து அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம குளியல் அறைக்கு செல்கிறோம். அதாவது சமையலெல்லாம் செய்து விட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கவே செல்வோம். நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இப்படி கிடையாது, குளிக்காமல் சமையல் அறைக்குள்ளே பார்த்திங்கன்னா செல்ல மாட்டார்கள். அதெல்லாம் இப்பொழுது முடியாது என்றாலும் பார்த்திங்கன்னா கூடுமான வரை சமையலறைக்கு செல்வதற்கு முன்னாடி வாய் கொப்பளித்து முகங்களை கழுவி கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் முகங்களை கழுவி கை கால்களை கழுவி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக தான் சமையலறைக்குள்ளே போவாங்க. சில பேருக்கு அது சோம்பேறித்தனமாக இருக்கும் வெளியே போகிறதுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா சமையலறைக்குள்ளே தூக்குச்சடவோடு அப்படியே போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வாறு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம தூக்கச்சடவோ இருந்தோம்னா எந்த ஒரு வேலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லபடியாக நடக்காது. களைத்து விட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் போல் அந்த ஃபுல் எனர்ஜியோடு போய் நம்ம நிற்கும் பொழுது தான் எல்லாம் நன்மையாக நடக்கும். காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா முதல் வேலையாக உள்ளங்கைகளை அல்லது அதிர்ஷ்டம் தரும் பொருட்களை பார்த்து கண்விழிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் குளியல் அறைக்கு சென்று வாய் கொப்பளித்து முகம் கழுவிவிட்டு பின்னர் தான் சமையல் அறைக்கு செல்ல வேண்டும்.
இப்படி சமையலறைக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா முதலில் புளியை கைகளால் தொடக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது சமைக்கிறதுக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த புளியை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எடுக்கக்கூடாது. புளியை முதலில் தொட்டால் வீட்டில் இருக்கின்ற ஐஸ்வர்யமும் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்க அரிசி படியிலிருந்து அளந்து எடுப்பதனால பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும். அப்படி அளந்து எடுக்கும் பொழுது தான் மீண்டும் அதில் சிறிதளவு அரிசியை எடுத்த பின்னர் அரிசி பெட்டியில் நீங்கள் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அளந்தெடுப்பதற்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த அளப்பையில் கொஞ்சம் அரிசியோடு நம்ம போடுவது நல்லது. காலியாக அப்படியே போடக்கூடாது. கல்லுப்பு மற்றும் அரிசி மகாலட்சுமிக்கு இணையானதாக கருதப்படுகிறது. மேலும் அன்னபூரணி அதிகம் வாசம் செய்யக்கூடிய இந்த சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மற்றும் அரிசி குறையாது இருந்தால் அன்னத்திற்கு குறைவே இருக்காது, செல்வம் குறையாது என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தையும் நம்ம முறைப்படி கடைபிடித்து கொண்டு வரணும். அதுபோல் அரிசி போன்ற சமையல் பொருட்கள் நம்ம சமைப்பதற்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கீழே சிந்தக்கூடாது. தெரியாமல் சிந்திருச்சுன்னா கூட பரவாயில்ல, தெரிந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அலட்சியமாக எதையுமே கையாளக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அலட்சியமாக கையாளும் பொழுது தான் அது கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்படியுமே சமையல் அறையில் நம்ம எந்த ஒரு பொருளையும் கையாளக்கூடாது. சமைத்து முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சமைத்த சாதத்தை மொத்தமாக வலித்து எடுக்கக்கூடாது. இரவில் கொஞ்சம் சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அன்னலட்சுமி மற்றும் மகாலட்சுமி சமையல் அறையில் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு. இவர்கள் பசியார இப்படி சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவையில்லாத கமெண்ட் வரும், ஏன் அவன் வச்சா அதை சாப்பிடையா போகிறாங்க அப்படிலாம் கேட்பது உண்டு. நம்ம இறைவனுக்கு வைக்கின்ற எந்த ஒரு ஆகாரமாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு ஏற்றுக்கொண்டதற்கான சமந்தான். அதை நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஒரு சாஸ்திரத்துக்கு நம்ம வைப்பது மிகவும் நல்லது. அது ஒரு நல்ல பழக்கம். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா பலவாறான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் அதை வைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இரவு நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டது போக ஒரு சாதத்தை, அதாவது வடித்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதத்தை பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி ஊற்றி வைத்து விடுவது நல்லது. இப்படி நம்ம இரவு நேரத்தில் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இதனால் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு அன்னத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்குவார்கள். 7 பிறவிக்கும் வறுமை நம்மை தொடராமல் இருக்க இத்தகைய எளிய விஷயங்களை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதான். இது நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியினரும் வறுமை இல்லாத வளமான வாழ்வுக்கு பாதை வகுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதை நம்ம பிள்ளைகளுக்குமே கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த விஷயங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம செய்யும் பொழுது இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம நன்றாக வாழ்ந்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அடுத்து வர பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையுமே மறக்கடித்து கொண்டு தான் வருவார்கள். அதனால் முடிந்தளவு நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சொல்லி வளர்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இப்போ சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எந்த திசையில் இருப்பது நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சமையலறை இருக்க வேண்டிய திசைன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் தென்கிழக்கு திசையிலேயே சமையலறையை நம்ம அமைக்க வேண்டும். தென்கிழக்கு என்பது அக்னிக்கு உரிய திசையாக கருதப்படுது. அதனால தான் அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு திசையிலேயே சமையலறை அமைக்கப்பட வேண்டும். இதனால் குடும்ப ஒற்றுமை சிறக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுப்பு வைப்பதற்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு, சிலிண்டரு, மைக்ரோ ஓவன், இப்படி இதர நெருப்பு தொடர்பான வீட்டு உபயோகப் பொருட்களை நம்ம தென்மேற்கு திசையிலேயே வைக்க வேண்டும். சமையல் செய்பவர் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி நின்று சமையல் செய்ய வேண்டும். நடுநிலை திசையான மேற்கு நோக்கி திசையிலும் நின்று பார்த்திங்கன்னா சமைக்கலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம சமையலறைக்கு பயன்படுத்தும் பொருட்களை கழுவுவதற்கு வைத்திருப்போம் பார்த்தீங்களா, தண்ணீர், சிங்க், பைப்பு, தொட்டி, இவ்வாறான விஷயங்கள் இருக்க வேண்டிய திசை அப்படிங்கிறத பார்க்கலாம். சமையலறைக்கு பயன்படுத்தும் சிங்க், தொட்டி, தண்ணீர் பைப்பு, சமையலறை கழிவுநீர் வெளியேறும் பைப்லைன் ஆகியவை பார்த்திங்கன்னா அறையின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் அமைக்கப்பட வேண்டும். இது தண்ணீர் மற்றும் நெருப்பின் சமநிலையை பாதுகாக்க உதவும். தண்ணீர் பைப்பில் தண்ணீர் கசியாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீட்டில் உள்ள செல்வம் கரைந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு குழாய்களையுமே பார்த்தீங்கன்னா தண்ணீரை நம்ம கசிய விடக்கூடாது. அது வேஸ்ட்டாக நம்மளுடைய வீட்டினுடைய சூழ்நிலையும் மோசமாகி கொண்டே போகும். ஒரு சின்ன விஷயங்கள் நமக்கு யூஸாக இருக்கின்ற பொருட்கள் இல்லை லட்சுமி கடாசத்தோடு இருக்கின்ற எந்த ஒரு மங்களகரமான பொருளாக இருந்தாலுமே
அதை நம்ம கவனக்குறைவாலேயோ இல்லை சோம்பேறித்தனத்தாலேயோ அதை நம்ம சிதற விடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா சிதற போய் ஒரு மோசமான நிலைக்கு தான் போகும். அதனால் எதையுமே முடிந்த அளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது சரியில்லைன்னா டக்குன்னு நம்ம அதை மாற்றிடணும். அது சரியில்லாமல் அதை அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா அது நமக்கு மீண்டும் மீண்டும் தரித்திரத்தை தான் ஏற்படுத்தும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைத்ததற்கப்புறம் எப்பொழுதுமே சமைத்த உணவுகளை அடுப்பிற்கு வலதுபுறத்திலே வைக்க வேண்டும். இதுவே அன்னபூரணி வாசம் செய்யும் திசையாகும். சமையல் பொருட்கள் சேமித்து வைக்கும் அடுக்குகள் சமையலறையின் மேற்கு அல்லது தெற்கு பக்கம் உள்ள சுவற்றில் அமைப்பது சிறப்பானதாகும். வீட்டில் ஃப்ரிட்ஜ் வைப்பதற்கு பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையில் இருக்க வேண்டும். இது வாழ்வில் ஏற்படும் தடைகளில் இருந்து நமக்கு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இது உதவுகிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதற்கான திசை பார்த்து வைப்பது நல்லது தான். எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காகவும் நம்மளுடைய சந்ததிகளுக்காகவும் அந்த வீட்டில் எப்போதுமே நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யும் பொழுது வாழ்க்கை வளமானதாகத்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட அலுப்படையாமல் நமக்காக செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பை மட்டும் நமக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ சாமி கும்பிட போகிறோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் நம்ம சாமி கும்பிட போகணும். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு சாமி இங்கே வர சொன்னால் வந்துடுமா? கிடையாது. அது மாதிரி எல்லா விஷயமும் அப்படி தான். நம்ம எழுந்து சென்று அங்கே வேலை பார்க்கும்பொழுது தான் நமக்கான அந்த ஊதியமும் கிடைக்கும். அதனால் எதற்குமே பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் பண்ணாமல் கொஞ்சம் அக்கறையோடு நம்ம செய்து பார்க்கும் பொழுது அதில் நமக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா சமையலறையில் நம்ம அடிக்கின்ற அந்த நிறம் வெள்ளடிப்போம் பார்த்திங்களா, அது வெள்ளை நிறத்தில் இருந்தால் சுத்தம் மற்றும் தூய்மை வீட்டில் நிறைந்திருக்கும். மஞ்சள் நிறத்தில் இருந்தால் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும். வெளிர் நிறங்களில் அது இருந்துச்சுன்னா அன்பு மற்றும் ஒற்றுமை வீட்டில் நிறைந்திருக்கும். இளம் பழுப்பு நிறத்தில் இருந்ததுன்னா நிலையான செல்வம் இருக்கும். சமையல் அமைக்கும் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களே ஏற்றதாக சொல்லப்படுகிறது. அடர் நிறங்களை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப அடர்த்தியாக, அதாவது ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கலர்களை வீட்டு சமையலறையில் அடிக்க விடாதீர்கள். பளிச்சுன்னு கொஞ்சம் வெளிர் நிறத்தில் இருக்கிற மாதிரியான நிறங்களையே அடிப்பது நல்லது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெள்ளை மஞ்சள் நிறங்களையே அடிப்பது நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாகத்தான் இருக்கும். மேற்கூறிய இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான். மாற்றமே இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு எந்த வகையிலையுமே பயன்பெறாது. நம்ம வீட்டிலையே இருந்தோம்னா, நம்ம வெளியே போகலை, வேலைக்கு போகலைன்னா நம்மளால் சாப்பாடு அடுத்து என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம கோயிலுக்கே போகணுன்னு நினச்சா எழுந்து போனால் தான் முடியும். அதே போல் தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றும் பொழுது வாழ்க்கையும் நல்லபடியாக நமக்கு வளர்ந்து கொண்டே வரும். சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிப்பதில்லை, நாளையிலேருந்து சீக்கிரமாக எழுந்திருக்க ட்ரை பண்ணுறோம்னா அதுவே ஒரு நல்ல மாற்றம் தான். இவ்வாறான சிறிய சிறிய மாற்றங்கள் வாழ்க்கையில் தரமான பெரிய நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது. அதனால் சமையலறையை முடிந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொண்டு மேற்கூறிய திசைகளில் உங்களுடைய அந்த பொருட்களை வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய சுற்றியுள்ள அந்த இடங்களை தூய்மையாக வைத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியானது நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்குதுன்னா நமக்கு எப்பொழுதுமே அந்த நன்மைகள் தான் நடைபெறும். பஞ்சபூதங்கள் ஆக்கிரமிக்கின்ற அந்த அனைத்து இடத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டிற்குள்ள ஒழுங்குமுறையில் வைத்துக்கொள்ளும் பொழுது அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இப்போ விளக்கு சாமி அறையில் நம்ம பூஜை செய்யும் பொழுதும் சரி, பஞ்சபாத்திரத்தில் நீர் வைக்கிறோம், விளக்கு ஏற்றுறோம், ஊதுபத்தி கொளுத்துறோம், இப்படி எல்லாத்திற்கு பின்னாடியுமே அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியானதை அந்த இடத்துல கொண்டு வந்தால் நம்ம வேண்டுகின்ற எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பூஜை செய்கிறது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுபோல் தான் சமையலறையும். சமையலறையில் நீர் இருக்குது, நெருப்புக்கு நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம், அதுபோல் தான். அதனால் கட்டாயம் இதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். எப்பொழுதுமே நன்மைகளே நடைபெறும் அப்படிங்கிற கருத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.